நாளைக்கு இறந்த பிறகு ஈசனிடம் சென்று கணக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு ஐயத்தில் தான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர காவல்துறை எல்லாம் அஞ்ச வேண்டாம். நாங்க கரெக்டா தான் பேசுவோம். என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அனுமதி வாங்கி இருக்கிறோம். இல்லாட்டி நாங்க பேசுற ஸ்டைலே வேற. நல்ல உடலையும் கொடுத்த கோபிநாத்தின் இந்துத்துவாவிற்காகவும் இந்து கோவிலையும் இந்து சமுதாயத்தையும் கேடுகட்ட கையவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, நம்மள்ட்ட தான் சொல்லி அனுமதி கொடுத்தாரு. அவர் A1 இவர் A2 அப்படின்னு அவருடைய பயம் அவர் நெஞ்சில இருக்கிறது எனக்கு தெரியும். ஒரு கிறிஸ்தவனை கொண்டு போய் கேட்டால் அவர் சொல்வார் ஜோசப், அகஸ்டின், 4 தலைவருக்கு மேல் தெரியாது. ஆனால் இந்து சொல்லுவான் எத்தனை தலைமுறை என்றால் என்னுடைய பாட்டன் பேரு சிவன் முருகன் என்று சொல்லுவார். எங்களை யாரும் அழிக்க இயலாது. உலகம் இருக்கும் வரை இந்தியா இருக்கும், இந்தியா இருக்கிற வரை இந்துக்கள் இருப்பார். எந்த நாயும் ஒன்னும் செய்ய முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள. அதையும் காரி துப்பிட்டு எங்கடா போய் பொழைக்க போறீங்க? மானக்கட்ட இந்துக்களா எங்க போய் பொழைக்க போற? இந்து பெண்களை வேசி என்று கைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து கடவுளை அசிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுக்கப்புறம் உனக்கு ரோசம் வரலைன்னா தூக்குல தாண்டா தொங்கணும் நாய்களாங்கிறனா. இதுக்கு மீதும் இந்துக்களுக்கு ரோசம் வரவில்லை என்றால் எதிர்காலத்திலே இந்தியா என்ற ஒரு நாடு இந்து என்று இல்லாமல் போய்விடுகிற அச்சத்தில் தான் நாங்க இங்க கத்திட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜனநாயக நாடு இந்துக்களுக்கு என்னன்னா அது இந்தியா தான். இந்து சொந்தங்களே, காவல்துறை நண்பர்களே, ஏதாவது பேசினா வழக்கு போடலாம் இருந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் முதல் கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞருங்க, திருப்பூரை சார்ந்தவன். எனக்கு மாதம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். நம்முடைய சென்னை மண்டல தலைவர் ரஞ்சித் அவர்கள் ஒரு ஃபைனான்சியர், மிஸ்டர் இந்தியா, என் எம்ப்ளாய் இன் த இந்தியன் ரயில்வே. அவருக்கு ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். நம்மளுடைய மாநில செயலாளர் அவர்கள் அன்பழகன் வழக்கறிஞர் பிளஸ் பிசினஸ் மேன், அவருக்கு ஒரு வருமானம் வரும். ஆக ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு துறையிலிருந்து மாதம் வருமானம் வந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் சம்பந்தமே இல்லாத இந்த சென்னையிலே உங்கள் முன்னாடி தோன்றி இந்து மதத்தை பற்றி பேச வேண்டிய காரணம் என்னவென்றால் அதை அனைவரும் தயவு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு இறந்த பிறகு ஈசனிடம் சென்று கணக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு ஐயத்தில் தான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர பணம் கொடுத்து படிப்பை கொடுத்து நல்ல உடலையும் கொடுத்த கோபிநாத்தின் இந்துத்துவாவிற்காகவும் இந்து கோவிலையும் இந்து சமுதாயத்தையும் கேடுகட்ட கையவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அதை பார்த்து கொண்டு நீ சும்மா இருந்தாயா என்று கேட்டு விடுவார் என்பதற்காகத்தான் வேலை நேரங்களிலும் கூட இந்து தர்மத்தை காப்பதற்காக சென்னை மாநகரத்திலே பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இது மாநாட மயிலாட நிகழ்ச்சியோ பட்டிமன்றமோ கலைஞர்களோ கிடையாது. உரிமை மீட்பு கூட்டம். ஆங்கிலேயர் காலத்திலே நம் முன்னோர்கள் நெஞ்சிலே குண்டடி பட்டாலும் கூட இந்துத்துவா என்ற அமர ஜோதியை எங்கும் செல்லாமல் சிதறாமல் கொண்டு போனார்களே, அதே ஜோதியை நம்மளுடைய தலைமுறையிலே கொண்டு போடக்கூடிய கடமை நமக்கு இல்லையா? காவல்துறை எல்லாம் அஞ்ச வேண்டாம். நாங்க கரெக்டா தான் பேசுவோம். என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அனுமதி வாங்கி இருக்கிறோம். இல்லாட்டி நாங்க பேசுற ஸ்டைலே வேற. ஏன்னா மற்றவங்க செஞ்சா கேஸ், நாங்க செஞ்சா நியூஸ். ஆக நம்ம அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து, குறிப்பாக அன்புஜி பாருங்க விறக்குன்னு இருக்கிறாரு. எதையாவது பேசிடுவாங்களோ, இன்ஸ்பெக்டர் நம்மள்ட்ட தான் சொல்லி அனுமதி கொடுத்தாரு. அவர் A1 இவர் A2 அப்படின்னு அவருடைய பயம் அவர் நெஞ்சில இருக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நம்மெல்லாம் எப்ப கூட்டம் தொடங்கும் நினைப்போம், அன்புஜி மட்டும் எப்ப கூட்டம் முடியும் நினைச்சிட்டு இருப்பேன். ஆக இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு இந்து உணர்வோடு எங்களுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறைக்கு மீண்டும் ஒரு தடவை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய உதாரணத்தை நாங்கள் சொல்றோம். 1998 பயங்கரவாதிகளால் கோவை மாநகரிலே செல்வராஜ் என்ற காவலர்கள் கொல்லப்பட்ட பொழுது
அரசாங்கமும் காவல்துறையும் வருவதற்கு முன்னால் உங்களுக்காக போராடியது இந்த காவி தான் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எங்களுடைய அமைப்பை வளர்ப்பதற்காக தான் வந்திருக்கோமே தவிர ஐ டோன்ட் ஃபர்கெட் இந்த எனி ட்ரபிள், டோன்ட் வரி. இஸ்லாமியனிடம் கொண்டு நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு கேட்டா அவர் சொல்லுவார் அக்பர் என்று. உன்னுடைய தந்தை பேர் என்ன என்று கேட்டால் சொல்லுவார், ஆனால் தாத்தா பேர் என்று கேட்டால் சொல்லுவார். அதற்கு மேல் அவருக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்தவனை கொண்டு போய் கேட்டால் அவர் சொல்வார் ஜோசப், அகஸ்டின். 4 தலைமுறைக்கு மேல் தெரியாது. ஆனால் இந்து சொல்லுவான் எத்தனை தலைமுறை என்றால் என்னுடைய பாட்டன் பேரு சிவன் முருகன் என்று சொல்லுவார். ஆக கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றா கொண்ட மூத்த குடிய நாங்க, எங்களை யாரும் அழிக்க இயலாது. உலகம் இருக்கும் வரை இந்தியா இருக்கும், இந்தியா இருக்கிற வரை இந்துக்கள் இருப்பார். எந்த நாயும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 140 நாடு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 60 நாடு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜனநாயக நாடு இந்துக்களுக்கு என்னன்னா அது இந்தியா தான். அதையும் காரி துப்பிட்டு எங்கடா போய் பொழைக்க போறீங்க? மானக்கட்ட இந்துக்களா எங்க போய் பொழைக்க போற? அகதியாக செல்லக்கூடிய தகுதி கூட உனக்கு கிடையாது. ஜி எல்லாம் பேசுறாங்க, அவர்களை இவர்களை பத்தி எல்லாம் பேசுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஜாதி என்ற புற்றுநோயால் எப்ப நீ பிளவுபட்டு இருக்கையோ அப்ப நீ தோற்றுவிட்டாய். உன்னோட ஜாதி எல்லாம் உன்னோட வீட்டுல வச்சுக்க, உன்னோட ஜாதி எல்லாம் உன்னோட திருமணத்துல வச்சுக்க. ஆனால் வெளியில் வரும்போது இந்து என்ற உணர்வுடன் வந்தால் மட்டும்தான் உன்னை நீ காப்பாத்திக்க முடியல. காரி துப்பி செருப்புல அடிச்சு ஊரை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவான். மற்ற நாட்டுக்கார அகதியாங்கோட வரமாட்டான். இந்த லட்சணத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஏதோ நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம இந்த அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், வேலை வெட்டி இல்லாம நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தால் அது தவறு. இந்துத்துவ அழிந்து கொண்டிருக்கின்றன. இந்து பெண்களை வேசி என்று கைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து கடவுளை அசிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தன்னுடைய வயிறை வளர்ப்பதற்கு இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுக்கப்புறம் உனக்கு ரோசம் வரலைன்னா தூக்குல தாண்டா தொங்கடும் நாய்களாங்கிறனா. இதுக்கு மீதும் இந்துக்களுக்கு வீரம் வரவில்லை என்றால், இதுக்கு மீதும் இந்துக்களுக்கு ரோசம் வரவில்லை என்றால் எதிர்காலத்திலே இந்தியா என்ற ஒரு நாடு இந்து என்று இல்லாமல் போய்விடுங்கிற அச்சத்தில் தான் நாங்க இங்க கத்திட்டு இருக்கோம். வேற பொழுது போகாம அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கிடையாது. இந்த காலத்துல பெண்கள் இன்னைக்கு இந்துக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பெண்கள் தான். அவங்க இடக்கூடிய திலகங்கள், காலையில் அதிகாலையில எழுந்து கோலம் போட்டு, இன்னைக்கு எத்தனை பேர் நீ கோயிலுக்கு போற? 20 கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி இருக்குது. ஆனா வெள்ளிக்கிழமை ஆனா தொழுகைக்கு போயிடுறான், பாராட்டணும். 15 கிலோமீட்டருக்கு ஒரு தேவாலயம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆனா போறான், போராடணும். ஒவ்வொரு முக்கத்திற்கும் விநாயகர் கோயில், அம்மன் கோயில் இருக்கிறதை எத்தனை இந்துக்கள் நீ தினமும் கோயிலுக்கு போறாய் என்று சிந்தித்து பார்த்தால் உன்னை எவன் மதிப்பான்? ஜாதியால நீ வேறுபட்டுற, ஜாதிங்கிற புற்றுநோயால நீ வேறுபாடா இருக்கிற. சில ஜாதி கட்சி தலைவர்கள் அவனோட வயிறை வளர்க்கறதுக்காக அவனை இந்து மதத்தை பிரிச்சிடுறான். அந்த மாற்று சமுதாயத்துக்கு என்னதான் வேறுபட்டு இருந்தாலும் அவனுடைய கொள்கைகள் என்றால் ஒரு அணியில் வந்து விடுகிறார்களே. அதனால் அவனுடைய இசை டெல்லி வழி ஒலிக்கிறது, உன்னுடைய இசை பக்கத்தில் அம்சுகரையும் கூட போறது. ஆக சிந்திக்க வேண்டும் மக்களே. இந்துக்கள் என்பதிலே பெருமைப்படணும். This is not compulsory program. நீங்க மற்ற மதத்திலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு 3 விஷயத்த சொல்றேன். இங்கிலாந்து பிரதமர் சொல்றாரு, நான் இன்னும் இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. தற்போது இங்கிலாந்து பிரதமர் சொல்லுகிறார், நான் இந்துவாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த இங்கிலாந்து என்பது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ஒரு கிறிஸ்துவ நாடு. அவர் சொல்லுகிறார். பாகிஸ்தானிலே முன்னாள் கிரிக்கெட் வீரர் இம்ரான் கான் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்யலன்னு சிறை. அவருக்கே அந்த நிலைமை. எதுக்கு சொல்றேன்னா, எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நீ கும்பிட்டா கும்பிடு, நாசமா போ அப்படிங்கிற மதத்தை எங்கேயாவது பார்த்திருக்கிறியா? அதுதான். ஆக இந்த இந்து மதத்தை நேசிக்க வேண்டும். அதுக்காக தான் நாங்க ஒவ்வொரு ரோடா இன்னைக்கு இந்து முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட இது ஒரு 5வது கூட்டம். இந்த மாசத்துல மட்டுமே 2 கூட்டம் இருக்குது. இன்னொரு 5 கூட்டங்கள் அடுத்த மாசத்துல கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா வேற வழி இல்லை. நாடு நாசமாகி கொண்டிருக்கிறது, இந்து மதம் தேய்ந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் கஞ்சா, காதல், குடி என்று நாசமாக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நீ கஞ்சா குடி, என்ன வேணாலும் குடி, ஆனா இந்து மதத்தை நேசி.
ஆதினங்கள் சிவனடியார்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் முன் வரணும். அதாவது கிறிஸ்தவத்துல கிறிஸ்துவ மதம் மாறிடுறான், எல்லாரும் கிறிஸ்தவனா மாறிடுறானா, கிறிஸ்தவன் வந்து சேவை செய்யறான், உண்மையான கல்வி தரான், மருத்துவமனை தரான், அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறான். ஆதினங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் பணத்தை வச்சுட்டு எதுவுமே செய்யலைன்னா இந்து மதம் எப்படி வளரும்? இந்த மேடையின் வாயிலாக இந்து முன்னேற்ற கழகத்தின் சார்பா நான் ஒன்று சொல்றது, நம்ம சாதுக்களுக்கு அனைத்து ஆதீனங்களும் சிவனடியார்களும் ரோட்டில் இறங்கி போராட வேண்டும். அனைவரும் அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும். தாகம் எடுக்கும் பொழுதுதான் தண்ணீர் அருமை தெரியும். ஆக இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஜாதி கட்சி தலைவர்கள் எல்லாம் அவருடைய அரசியலுக்காக, நான் எப்ப எல்லா கூட்டத்துக்குமே நான் வந்து பேரு சொல்லுவேன். சென்னை போலீஸ் எங்களை நம்பி பர்மிஷன் கொடுத்ததுனால என்னுடைய அது அன்புக்காக வரப்பே சொல்றாரு, கையை பிடிச்சிட்டு, ஜே பாத்துங்க ஜே, வீட்டில் வேற சாப்பிட்டு வரேன்னு சொல்லி இருக்கிறேன், ஆனா ஒன்றும் பேச மாட்டோம்யா. ஏன்னா இவ்வளவு நம்பிக்கையா நமக்கு ஒரு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கிறப்ப நம்ம பேச மாட்டோம்னு சொல்லி இருக்கிறோம். ஆக இந்த கூட்டம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது. பெண்கள் எல்லாம் 6 மணிலேருந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்காலத்திலே இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்து பண்பாட்டையும் காக்கக்கூடிய உரிமை இந்து முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்கும் உண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.